This sermon, The Future Home of the Heavenly Bridegroom and the Earthly Bride, was delivered by Brother William Marion Branham on Sunday morning, August 2nd, 1964 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1964 வருடம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரண்ணாம் கூடாரத்தில் The Future Home of the Heavenly Bridegroom and the Earthly Bride, பரலோக மணவாளன் மற்றும் பூலோக மணவாட்டியின் வருங்கால வீடு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். உள்ளது. Notice now, there'll be plenty of room in the new earth. See, plenty of room. இப்பொழுது கவனியுங்கள், புதிய பூமியில் விசாலமான இடம் உண்டாயிருக்கும். பாருங்கள், விசாலமான இடம். It'll be renovated, that's true, by fire, but there'll be no more sea. அது அக்கினியால் புதுப்பிக்கப்படும், அது உண்மை. ஆனால் அங்கே சமுத்திரம் இல்லாமற் போகும். Notice, the city is 1,500 miles square. கவனியுங்கள், அந்த நகரம் 1500 மைல்கள் சதுரமாய் அமைந்திருக்கிறது. Now listen real close while we draw these dimensions. இப்பொழுது நாம் இந்த அளவுகளை வரையும் பொழுது உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள். I want to erase the blackboard just a moment. நான் ஒரு நிமிடம் இந்த கரும்பலகையில் உள்ளதை கலைத்துவிட விரும்புகிறேன். Here's a deep revelation from God. இதோ தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு ஆழமான வெளிப்பாடு உள்ளது. None of these other, I'll bring the rest of this up, the Lord willing. இதோ நான் இங்கே சற்று நிறுத்தவுள்ளேன். கர்த்தருக்கு சித்தமானால் நான் இங்கு மற்றவைகளை மேலே கொண்டு வரவுள்ளேன். Notice, now the earth is, well, you turn over into the book of Revelations, you can see how he measured it by the cubits and by the furlongs, 2300. கவனியுங்கள், இப்பொழுது பூமியில் நல்லது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திற்கு திருப்பினால் அவர் அதை கனசதுர அடிகளினாலும் அரைக்கால் மைல் அளவுகளினாலும் எப்படி அளந்தார் என்பதை உங்களால் காண முடியும். 2300. So now we find out that the city is measured 1,500 miles square. இப்பொழுது இந்த நகரம் 1500 மைல்கள் சதுரமாய் அளவிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். You know how far that would reach? அது எதுவரைக்கும் நீண்டிருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? I measured it off this week. நான் அதை இந்த வாரம் அளந்து பார்த்தேன். It would reach from Maine to Florida, and from the eastern seaboard to 600 miles of path west of the Mississippi. அது மெயின் என்னும் இடம் தொடங்கி பிளாரிடா வரை, பின்பு கிழக்கு கடற்கரை நின்று 600 மைல்கள் கடந்து மிசிபியன் மேற்கு பாகம் வரை பரவி இருக்கும். In other words, half of the United States, just for the city. வேறு வார்த்தைகளில் கூறினால் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பாதி பாகம் வரை அந்த நகரம் விஸ்தாரத்தில் அமைந்திருக்கும். You say there ain't no room. நீங்களோ அங்கே இடமே இல்லாதிருக்குமே எனலாம். When the sea's gone, there will be. Because pretty near 4/5 of it's in water. இந்த பூமி 4 பாகம் தண்ணீரினால் சூடப்பட்டிருக்கிறபடியால் சமுத்திரம் இல்லாமற் போகும்போது இடம் உண்டாயிருக்குமே. Is that right? சரியா? The explosion dries up the sea, erupts the earth. வெடித்தல் சமுத்திரத்தை வற்றிப்போக செய்து பூமியை துருத்திக் கொண்டு மேலே வர செய்கிறது. Oh my! ஓஹோ, என்ன? Remember, 1,500 miles square. What a city! நினைவிருக்கட்டும், 1500 மைல்கள் சதுர அளவுள்ளதா இருக்கிறது. என்னே ஒரு நகரம். But remember, the sea's gone. ஆனால் சமுத்திரம் அப்பொழுது போய்விட்டிருக்கும் என்பது நினைவிருக்கட்டும். And the breadth and the height are the same. அதனுடைய அகலமும் உயரமும் சமமாயிருக்கும். That would make it 1,500 miles this way, 1,500 miles that way, 1,500 miles, the length by the breadth by the height. அதாவது இந்த விதமாக 1500 மைல் அகலமும் அந்த விதமாக 1500 மைல் நீளமும் 1500 மைல் உயரமுமாயிருக்கும். 1,500 miles. Think of it. Transparent gold. 1500 மைல்
தெளிந்த பளிங்கு கொப்பான சுத்த பொன்னாயிருந்தது. அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். And the city had a wall around it. அந்த நகரத்தை சுற்றிலும் மதில்கள் இருந்தன. Now that doesn't necessarily mean by being equal. இப்பொழுது அது சமமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் கொள்ளவில்லை. It said in the walls and the foundation were equal. That doesn't necessarily mean that it's a cube or square. அதில் மதில்களும் அஸ்திபாரமும் சமமாய் இருந்தது என்றே கூறப்பட்டுள்ளது. அது கனசதுரமாக அல்லது சதுரமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் கொள்ளவில்லை. There is another geographical measure that the dimensions are the same. That is a pyramid. வேறு ஒரு பூகோள அளவின்படி அது சமமான அளவு கொண்ட ஒரு கூர்நுனி கோபுரமாக இருக்கிறது. 4 square life, 4 square, and the walls are the same. சதுர பரப்பளவு கொண்டதாய் அமைந்திருந்தது. அதன் மதில்கள் ஒரே அளவாயிருந்தன. Let me draw it. Amen. நான் அதை வரையட்டும். See? Length, breadth, height. Amen. பாருங்கள், நீளம், அகலம், உயரம். We're going to get into something as sure as the world. நாம் நிச்சயமாக உலகத்தைப் போலவே ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். புரிகின்றதா? Notice the dimensions of this angle is exactly the same, all of them. Length by the height. இந்த கோணத்தின் அளவுகள் எல்லாம் சரியாக ஒரே விதமாக அவைகள் யாவும் ஒரே அளவாயிருக்கின்றன. There's another measure, the pyramid, that proves it. அங்கே கூர்நுனி கோபுரத்தின் வேறொரு அளவு அதை நிரூபிக்கிறது. This being this away would answer exactly Enoch's sign in Egypt, the pyramid. எகிப்திலே இருக்கும் ஏனோக்கின் அடையாளமான கூர்நுனி கோபுரமே சரியானதொரு பதிலாக இவ்விதத்தில் அமைந்திருக்கிறது. Was it? Enoch, before the antediluvian destruction, when justification was coming in, he brought forth a sign. And in this pyramid is 7 steps going to the king's chamber. ஜலத்தினால் உலகம் அழிக்கப்படும் முன்னர், நீதிமானாகுதல் உண்டாவதற்கு முன்னே ஏனோக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு வந்தான். இந்த கூர்நுனி கோபுரத்தில் ராஜாவினுடைய அறைக்கு செல்ல 7 படிகள் இருந்தன. What's on the 7th step? If you ever study the dimensions of the pyramid, what comes out to take the oncomer to introduce to the king? அந்த 7வது படியை கவனியுங்கள். நீங்கள் எப்பொழுதாவது கூர்நுனி கோபுரத்தின் அளவுகளை ஆராய்ந்து பார்த்ததுண்டானால் நலமாயிருக்கும். அதாவது அந்த 7வது படியில் ஏறி வருகிறவனுக்கு ராஜாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறதாயிருக்கும். Watch your station that is standing there, and you'll see the day you're living in the pyramid. யாரை சந்திக்கும் இடமாக அது அங்கே நின்று கொண்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். அப்பொழுது கூர்நுனி கோபுர படிகளின் எண்ணிக்கைப்படி நீங்கள் எந்த நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை காண்பீர்கள். God made 3 Bibles. இப்பொழுது தேவன் 3 வேதாகமங்களை ஏற்படுத்தினார். Now there's a pyramid teaching, it's nonsense, but there's a genuine pyramid. இப்பொழுது கூர்நுனி கோபுர போதகம் என்ற ஒன்று அர்த்தமற்றதாயிருக்கிறது. ஆனால் உண்மையான கூர்நுனி கோபுரம் ஒன்று உண்டு. Notice. புரிகின்றதா? கவனியுங்கள். Now God first Bible, he made 3. They have to be everything in a 3. இப்பொழுது தேவன் முதல் வேதாகமம் அவர் 3 வேதாகமங்களை ஏற்படுத்தினார். ஒவ்வொரு காரியமும் 3இல் அமைந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. Jesus comes 3 times. இயேசு 3 முறை வருகிறார். Come once to redeem his bride, next time to get his bride, next time with his bride. ஒரு முறை தம்முடைய மனவாட்டியை மீட்க வருகிறார். அடுத்த முறை அவருடைய மனவாட்டியை அழைத்துக் கொள்ள வருகிறார். அடுத்த முறை அவருடைய மனவாட்டியோடு வருகிறார். பார்த்தீர்களா? Now notice how beautiful. See? இப்பொழுது எவ்வளவு அழகானது என்பதை கவனியுங்கள். புரிகின்றதா? And in this pyramid was 7 steps, and then the king's chamber. இந்த கூர்நுனி கோபுரத்தில் 7 படிகள் இருந்தன. அதன் பின்னரே ராஜாவினுடைய அறையும் இருந்தது. And we're in the 7th church age. Before the king takes his throne. ராஜா தம்முடைய சிங்காசனத்தை அடையும் முன்பான 7 சபை காலத்தில் நாம் இருக்கிறோம். And remember, the pyramid never did have a capstone on it. நினைவிருக்கட்டும், கூர்நுனி கோபுரமானது அதன் மேல் ஒருபோதும் ஒரு தலைக்கல்லை பெற்றிருக்கவில்லை. God's first Bible was in the skies, the zodiac. It starts off and runs every age. தேவனுடைய முதல் வேதாகமம் வானங்களில் உள்ள ராசி மண்டலமாக இருந்தது. அது துவங்கி ஒவ்வொரு காலத்தினூடாகவும் ஓடுகிறது. The first beginning of the zodiac is the virgin. That's how he come first. முதலாவது ராசி மண்டலத்தின் துவக்கம் ஒரு கன்னியாய் இருக்கிறது. அந்த விதமாகத்தான் அவர் முதலில் வந்தார். The last figure in the zodiac is Leo the lion, the second coming. ராசி மண்டலத்தின் கடைசி சின்னம்
சிம்மராசி என்ற சிங்கமாயிருக்கிறது. அது இரண்டாம் வருகையை குறிக்கிறது. Just before there is the cross fishes, which is the cancer age that we're living in now. அதற்கு சற்று முன்பாக குறுக்கு மீன்கள், கடகராசி, அது புற்றுநோய் காலமாயிருக்கிறது. அதில்தான் நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். There was a pyramid. After that, Enoch, which testified exactly. ஏனோக்கின் காலத்திலான ஒரு கூர்நுனி கோபுரம் இருந்தது. அது சரியாக சாட்சி பகர்ந்தது. We wouldn't have time to go into it, but someday, with God's help, I'll show you. Just exactly draws the dimension of the hour we're living. See? நாம் அதனோடாக செல்லும்படியான நேரம் இருக்காது. ஆனால் என்றாவது ஒரு நாளில் தேவனுடைய உதவினால் நான் அதை உங்களுக்கு காண்பிப்பேன். அது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தின் சரியான அளவை காண்பிக்கிறதா இருக்கிறது. புரிகின்றதா? Notice, but this geographical measure now that we have, whose dimensions are the same, doesn't necessarily mean that it has to be a cube. கவனியுங்கள். ஆனால் இப்பொழுது நாம் கொண்டிருக்கும் சம அளவிலான அந்த பூகோள அமைப்பு நிச்சயமாக ஒரு சதுர அமைப்பாக இருக்க வேண்டும் என்று பொருள்படுவதில்லை. Notice, this would answer Egypt's or the Enoch sign in Egypt. கவனியுங்கள். இது எகிப்தில் இருக்கும் ஏனோக்கின் அடையாளமான கூர்நுனி கோபுரத்திற்கு ஒரு அடையாளமாயிருக்கிறது. In the earth's time of purifying by its baptism of fire, there will be volcanic, such as this earth exploding, and will push up a pyramid-like mountain. See? அக்கினி ஞானஸ்தானத்தினால் இந்த பூமியின் சுத்திகரிப்பின் காலத்தில் எரிமலைகள் வெடிக்கும் போல் இப்பூமியானது வெடித்து ஒரு கூர்நுனி கோபுரம் போன்ற மலையினை வெளியே தள்ளிவிடும். புரிகின்றதா? Plenty of room to do it. அது சம்பவிப்பதற்கு மிகுந்த விசாலமான இடம் உண்டாயிருக்கும். This whole thing will be changed. The whole surface will be changed. முழு காரியமும் மாற்றப்படும். பூமியின் மேற்பரப்பு முழுவதும் மாற்றப்படும். You got it? நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? It'll push up a pyramid-like mountain. அது ஒரு கூர்நுனி கோபுரம் போன்ற மலையினை வெளியே தள்ளிவிடும். This would exactly be with the word. If it doesn't, which it will. இது வார்த்தையோடு சரியாக பொருந்துகிறதா இருக்கும். Now notice, for in Isaiah 65:25, where we just read, he said, "They shall not hurt or destroy in all my holy mountain, saith the Lord." இப்பொழுது கவனியுங்கள். அவர் கூறினதை அங்கே ஏசாயா 65:25 நாம் அதை சற்று வாசிக்கலாம். என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதில்லை, கேடுண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். All my holy mountain. ஓ, என் பரிசுத்த பர்வதமெங்குமே. And remember, it's always a mountain. நினைவிருக்கட்டும், அது எப்பொழுதுமே ஒரு மலையாயிருக்கிறது. If the walls were straight up and down, the city could only be seen from the outside, from the inside. அதன் சுவர்கள் மேலும் கீழுமாக நேர்கோட்டில் இருக்குமானால் அந்த நகரத்தை வெளியிலிருந்து தான் பார்க்க முடியும், இல்லை உள்ளிலிருந்து தான் பார்க்க முடியும். The throne can only be seen from the inside. சிங்காசனத்தை உள்ளிலிருந்து தான் பார்க்க முடியும். But notice, it would be seen only from the inside. ஆனால் கவனியுங்கள், அது உள்ளிலிருந்து மட்டுமே காணப்படும். But now we see the promise of Isaiah 4:5. ஆனால் இப்பொழுது நாம் ஏசாயா 4:5 கூறப்பட்டுள்ள வாக்குத்தத்தத்தை காண்கிறோம். Let's just read it. நாம் அதை சற்று வாசிப்போமாக. Are you in a hurry? நீங்கள் துரிதமாக செல்ல வேண்டும் என்று இருக்கின்றீர்களா? Don't be in a hurry now. We're too particular thing now. Too much of a time that you must understand right here. Because I want to make this. இல்லை, இப்பொழுது அவசரப்படாதீர்கள். நீங்கள் இங்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டுமாயின் மிகவும் அதிகப்படியான நேரம் தேவையாயிருக்கிறது. காரணம், நான் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். And then when we get back to it again, I'll show you them where we're talking about. Our next study on this at another time. ஆகையால் நாம் அதற்கு மீண்டும் திரும்பி செல்லும் போது நாம் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றும் இதன் பேரிலான நம்முடைய அடுத்த ஆய்வு என்ன என்பதையும் மற்றொரு நேரத்தில் நான் உங்களுக்கு காண்பிக்க உள்ளேன். Oh, praise the Lord Jesus. Watch here how the words cannot fail. ஓ, கர்த்தராகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகள் எப்படி தவறி போக முடியாது என்பதை இங்கே கவனியுங்கள். Now watch here in Isaiah. I got it wrote down here if I can find it again just a minute. Isaiah 4:5. இப்பொழுது இங்கே ஏசாயாவில் கவனித்து பாருங்கள். நான் அதை இங்கே எழுதி வைத்தேன். ஒரு நிமிடம், நான் அதை மீண்டும் கண்டறிய கூடுமான நலமாயிருக்கும். ஏசாயா 4:5. Now listen, he's talking of the coming of the Lord, how that women would be so immoral. இப்பொழுது கவனியுங்கள். அவன் கர்த்தருடைய வருகை குறித்தும் எப்படியாய் அந்த ஸ்திரீகள் அவ்வளவு ஒழுக்க நெறியற்று இருப்பார்கள் என்றும் பேசிக் கொண்டிருக்கிறான். Oh, he said 7 women. Let's just read it. Let's hear it. ஓஹோ, அவன் 7 பெண்கள் என்றான். கவனியுங்கள்,
நாம் அதை வாசிப்போமாக. இங்கே பாருங்கள். And in that day 7 women shall take a hold of one man, saying, we'll eat our own bread, wear our own apparel, only let us be called by thy name to take away our reproach. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். That's the end time where we're living now. Marriage, divorce and prostitution, whatever. அது இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலமாயிருக்கிறது. விவாகம், விவாகரத்து, விபச்சாரம், இன்னும் என்னவெல்லாமோ உள்ளது. In that day shall the branch of the Lord be beautiful and glorious, the fruit of the earth shall be excellent and comely, them that escaped of Israel. இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாயிருக்கும். How that you escaped all that damnation, see? அந்த எல்லா அழிவிற்கும் எப்படி தப்பினீர்கள் பார்த்தீர்களா? And it shall come to pass that he that is left in Zion and he that's remnant in Jerusalem shall, in Jerusalem shall be called holy, even every one that is written among the living in Jerusalem. See? சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து நாம் பார்ப்போம். ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவனவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். பாருங்கள். Wherein the Lord shall have washed away the filth of the daughter of Zion. அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி. Remember, that's always the bride. பாருங்கள், அது எப்பொழுதுமே மணவாட்டி என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். And shall have purified the blood of Jerusalem. That's the remnant of the Jews plus the bride. See? And in the midst thereof with the spirit of judgment. நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளை, அது மீந்திருந்த யூதர்களும் மணவாட்டியுமே, பாருங்கள், அது நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது, that's always God's judgment. அது எப்பொழுதுமே தேவனுடைய நியாயத்தீர்ப்பாய் இருக்கிறது. When he makes his final judgment, calls you, justifies you, brings you to redemption. அவர் தம்முடைய முடிவான நியாயத்தீர்ப்பை செய்கிறார், உங்களை அழைத்து உங்களை நீதிமானாக்கி மீட்பிற்கு உங்களை கொண்டு வருகிறார். Then his judgment breaks forth upon you, and the Holy Ghost and fire cleanses away the sin. Then you're his. அதன் பின்னர் அவருடைய நியாயத்தீர்ப்பு உங்கள் மேல் தொடங்கும்படியாக பரிசுத்த ஆவியையும் அக்கினியையும் உங்கள் மேல் அனுப்பி பாவத்தை சுத்திகரிக்கிறார். அப்பொழுது நீங்கள் அவருடைய இருக்கிறீர்கள். Same thing he does to the earth when he purges it with fire and by the spirit of burning. அவர் பூமியை சுத்திகரிக்கும் போது அதே விதமாகவே அக்கினியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் அதை சுத்திகரிக்கிறார். Now look, listen, are you ready? இப்பொழுது பாருங்கள், கவனியுங்கள், நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? And the Lord will create upon every dwelling place of Mount Zion and upon her assembly a cloud of smoke by day and a shining of fire by night. For upon all the glory shall be a defense. அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். The Lord in that day upon the top of it shall create a fire of light to burn upon the day. அந்நாளில் கர்த்தர் தாமே மலையின் மேலிருந்து பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். And it goes ahead and says it'll be a shelter, a rest, a refuge. அவ்வசனம் தொடர்ந்து அது ஒரு அடைக்கலமாகவும் ஒரு இளைப்பாறுதலாகவும் ஒரு புகலிடமாகவும் இருக்கும் என்று கூறுகிறது. Notice, making exactly the speaking of the Bible exactly. கவனியுங்கள், சரியாக அது வேதாகமத்தை குறித்தே பேசுகிறது. The walls are straight up and down, you couldn't see it. It has to lean. அதன் சுவர்கள் மேலும் கீழும் நேர்கோட்டில் இருந்தால் உங்களால் அதை காண முடியாது, அது சாய்ந்திருக்க வேண்டும். All my holy mountains, he'll create this light upon this mountain, and it shall be for defense. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவர் இந்த மலையின் மேல் இந்த வெளிச்சத்தை உண்டாக்குவார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். Oh, we sang that song, oh, that city of Mount Zion. As a pilgrim, yet I love it still. Now, through those ages, when I reached that city on the hill. See? ஓ, நாம் அந்த பாடலை பாடுவோம். ஓ, சியோன் மலையின் மேலுள்ள அந்த நகரமே, நான் ஒரு யாத்திரை செய்கிறவனாய் இருக்கிறபடியால் நான் இன்னும் உம்மை நேசிக்கிறேன். இப்பொழுது அந்த காலங்களினூடாக மலையின் மேலுள்ள அந்த நகரத்தை அடைவேன். பார்த்தீர்களா? Notice, Mount Sinai.
was where God descended on top of it when He spoke to Israel in a pillar of fire. கவனியுங்கள், தேவன் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தில் இஸ்ரவேலிடம் பேசின போது அவர் இறங்கின அந்த கொடிமுடி சீனாய் மலையாயிருந்தது. He descended on top of a mountain, Mount Sinai. அவர் ஒரு மலையின் உச்சியின் மேல், சீனாய் மலையின் உச்சியின் மேல் இறங்கினார். On the Mount of Transfiguration, when He declared, "This is my beloved Son, hear ye Him," He descended in a pillar of light and shining brightness up on top of the mountain before Peter, James, and John. மறுரூப மலையின் மேல் அவர், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவிகொடுங்கள் என்று விளம்பினார். பேதுரு, யோவான், யாக்கோபு என்பவர்கள் முன்பு அவர் அந்த மலையின் உச்சியின் மேல் மின்னும் பிரகாசமான ஒளியின் ஸ்தம்பத்தில் இறங்கினார். And in there He was represented with both Moses and Elijah, the translated and the dead raised. Glory! அங்கே மறுரூபமாக்கப்பட்ட எலியாவோடும் மரித்தோரிலிருந்து எழுந்த மோசையோடும் அவர் அடையாளம் காட்டப்பட்டார். மகிமை! The new city and the new earth, the new creation. இந்த புதிய சிருஷ்டிப்பான புதிய பூமியில் இந்த புதிய நகரமானது, The city on the hill with the throne in the top of it. மலையின் மேலும் அதன் உச்சியில் சிங்காசனத்தோடும் இருக்கும். The throne up here in the top. And the dwellers all up and down on this mountain. சிங்காசனம் இங்கே உச்சியில் இருக்கும். அதில் வாழ்பவர்கள் எல்லோரும் இந்த மலையின் மேலும் கீழும் இருப்பார்கள். And the wall around this had 12 foundations. அதை சுற்றிலும் உள்ள சுவர்களுக்கு 12 அஸ்திபாரங்கள் இருந்தன. And each one of them had the breast of stone was in Aaron, which represented the 12 tribes of Israel. ஆரோனின் மார்பகத்தில் இருந்த ஏபோத்தைப் போல 12 கோத்திரங்களின் நாமங்களும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. And in the gates they had 4 gates that just exactly like the temple in the wilderness, like the tent was in the wilderness. வனாந்திரத்தில் இருந்த கூடாரத்தைப் போல, வனாந்திரத்தில் இருந்த ஆசரிப்பு கூடாரத்தைப் போல அவர்களுக்கு 4 வாசல்கள் இருந்தன. Notice each one had the apostles, 3 on each side. 12 apostles. ஒவ்வொரு பக்கத்திலும் 3 அப்போஸ்தலர்கள் இருந்தனர். மொத்தம் 12 அப்போஸ்தலர்கள் இருந்தனர் என்பதை கவனியுங்கள். Each and it was 144 cubits high. அது 144 முழம் உயரமாயிருந்தது. 144 cubits is exactly 216 feet. 144 முழம் என்பது சரியாக 216 அடியாகும். Making each one of those big stones almost 20 foot tall. The breastplate in that gate, making up that wall that was around the city. அந்த நகரத்தை சுற்றிலும் ஒரு மதிலாக அமைந்த அச்சுவரின் கற்கள் ஒவ்வொன்றும் ஏறத்தாழ 20 அடி உயரமாக இருந்தது. Now, if the city doesn't rest on top of the wall, because the city 1500 miles cannot do that. இப்பொழுது அது அந்த நகரம் மதில் சுவற்றின் மேல் அமைந்திருக்கவில்லை. ஏனென்றால் 1500 மைல்கள் பரப்பளவு கொண்ட ஒரு நகரம் அதன் மேல் அமைய முடியாது. It's the wall here that you enter in like the gates of the old Jerusalem. அது நீங்கள் நுழையத்தக்கதான ஒரு மதிலாய் பழைய எருசலேமின் வாசல்களைப் போல் அமைந்திருந்தது. You enter through the wall into that. நீங்கள் அதற்குள் மதில் சுவற்றினூடாகத்தான் பிரவேசிப்பீர்கள். And each one of these had the 12 foundations, and each one had the amber and the different stones which represent the 12 tribes of Israel. 12 அஸ்திபார கற்களாய் இருந்த அவைகள் ஒவ்வொன்றும் ரத்தினங்களை கொண்ட வித்தியாசமான கற்களாய் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை சுட்டிக்காட்டினதாயிருந்தன. And the apostles, each over that big one solid pearl gate, set a name of an apostle. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்து அப்போஸ்தலருடைய நாமத்தை உடையதாயிருந்தது. And didn't Jesus said you'll sit on 12 thrones, judging the 12 tribes of Israel? இயேசு இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று கூறவில்லையா? Who sat at the gate to judge when they come into the city? அவர்கள் நகரத்திற்குள் வரும்போது வாசலண்டை யார் அமர்ந்து நியாயம் விசாரிப்பார்கள்? There you are. ஓ என்னே, அதுதான் காரியம். The kings of the earth entering into the city comes before the apostolic judge, as Jesus promised. Oh my! பூமியின் ராஜாக்கள் நகரத்திற்குள் பிரவேசித்து இயேசு வாக்குத்தத்தம் செய்தது போலவே அப்போஸ்தல நியாயாதிபதிகளின் முன்பாக வருவார்கள். ஓ என்னே! On this throne, on top of it, 1500 miles high,
the whole world will see the light of the world. 1500 மைல்கள் உயர உச்சியில் இந்த சிங்காசனத்தில் இருக்கும் உலகத்தின் ஒளியானவரை முழு உலகமும் காணும். Jesus sitting on the throne on top of the world, top of the church, top of Mount Zion. இயேசு உலகத்தின் உச்சியிலான சிங்காசனத்தில் சபையின் உச்சியில் சியோன் மலையின் உச்சியில் வீற்றிருப்பார். Which is 1500 miles half size in the United States and raise this plumb up till you can see the world over 1500 miles high. அது 1500 மைல்கள் உயரத்தில் இருக்கும். அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பாதி அளவு இருக்கும். நீங்கள் உலகம் முழுவதும் அவரை காணும்படியாக அது 1500 மைல்கள் உயரத்தில் எழும்பும். And all up and down here will be the redeemed. இங்கே மேலும் கீழுமாக எல்லாமே மீட்கப்பட்டதாயிருக்கும். There will be the houses of pure gold. அங்கே வீடுகள் சுத்த பொன்னாயிருக்கும். There will be avenues and parks and gardens. அங்கே நெடுஞ்சாலைகளும் பூங்காக்களும் தோட்டங்களும் இருக்கும். And the river of life coming trickling out from the throne and running down through little chasms and over the terraces. ஜீவ தண்ணீர் நதி சிங்காசனத்தினின்று புறப்பட்டு பளிங்காக மிளிரும் திறப்பின் வாயிலினூடாக உப்பரிக்கையின் மேல் ஓடும். And the tree of life will be blooming in every yard and bear its fruit 12 times a year. Change fruit every month. ஜீவ விருட்சமானது ஒவ்வொரு முற்றங்களிலும் வளர்ந்தோங்கி வருடத்தில் 12 விதமான கனிகளை தரும். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு வகை கனியை தரும். And the kings of the earth shall come into it and bring their honor. பூமியின் ராஜாக்கள் அதற்குள் தங்களுடைய மகிமையை கொண்டு வருவார்கள். And the leaves are for the healing of the nation. இலைகளோ தேசங்களின் ஆரோக்கியமாக இருக்கும். When the kings are living in peace out there, when they go out, they'll pick a tree, a leaf off like that, like the dove come back, that the wrath of God had been settled and brought the holly leaf into the ark. அங்கே ராஜாக்கள் சமாதானத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வெளியே செல்லும் போது ஒரு மரத்தின் இலையை இந்த விதமாய் பறித்து செல்வார்கள். தேவனுடைய கோபாக்கரை முடிந்து விட்டிருந்த போது புறாவானது பழைக்குள்ளாக பரிசுத்த இலையை கொண்டு வந்தது போல இருக்கும். So when the king leaves, but bringing his glory into the bride's chamber here into the city, he'll hold a leaf to his neighbor king, and we're in peace forevermore. ஆகையால் ஒரு ராஜா இங்கே நகரத்துக்குள்ளாக இருக்கிற மணவாட்டியுடைய அறைக்குள்ளாக தன்னுடைய மகிமையை கொண்டு வந்து பின்னர் புறப்பட்டு செல்லும் போது ஒரு இலையை பறித்து தன்னுடைய கையில் பிடித்து தன்னுடைய அண்டை நாட்டு ராஜாவிடத்தில் நாம் என்னைக்குமான சமாதானத்தில் இருக்கிறோம் என்று கூறுவான். ஆமென். Healing of the nations. தேசங்களின் ஆரோக்கியமாயிற்றே. It's all settled. அது முழுவதுமாய் அமைதியாகி விட்டிருக்கிறதே. One time we fought for one another's bloods, brother. சகோதரனே, ஒரு சமயம் நாம் ஒருவருடைய ரத்தத்திற்காக ஒருவர் சண்டையிட்டோம். And we cherished and hollered and shot and burnt children and everything. But now there's peace. நாம் சத்தமிட்டு சுட்டுக்கொண்டு பிள்ளைகளை எரித்ததையும் மற்ற காரியங்களை செய்ததையும் நினைவில் வைத்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுதோ சமாதானமும் ஆரோக்கியமும் உண்டாயிருக்கிறது. Not disease healing, is all done. Healing of the nation. Amen. வியாதிக்கான ஆரோக்கியம் அல்ல, அது முற்று பெற்றாயிற்று. இது தேசத்தின் ஆரோக்கியமாயிற்றே. ஆமென். City with the throne and top. உச்சியில் நகரம் சிங்காசனத்தோடு இருக்கும். Revelation 21:23, and they need no light, for the Lamb and the Lord God is the light thereof. அங்கே அவர்களுக்கு வெளிச்சம் தேவையில்லை, ஏனெனில் கர்த்தராகிய தேவ ஆட்டுக்குட்டியானவரே அவர்களுடைய விளக்காயிருப்பார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21:23 கூறுகிறது. See? The Lord God is that pillar of fire that followed the children of Israel through the wilderness. புரிகின்றதா? தேவனாகிய கர்த்தரே வனாந்தரத்தினூடாக இஸ்ரவேல் பிள்ளைகளை பின்தொடர்ந்த அந்த அக்கினிசமமாயிருக்கிறார். And he is ascended upon the throne in that perfect kingdom. One time the kingdom that Jesus is to surrender to the Father, that God might be all and in all. அவர் அந்த பரிபூர்ண ராஜ்யத்தினுடைய சிங்காசனத்திற்கு உயரே எழும்பியிருக்கிறார். தேவன் தாமே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கத்தக்கதாக காலம் நிறைவேறும் போது இயேசு எல்லாவற்றையும் பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுப்பார். Jesus sits upon his throne here as our Joseph. யோசேப்பை போல இயேசு இங்கே அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். And the king is that light that will be on top of Mount Zion. And his holy light will flood the entire city. Hallelujah! சியோன் மலையின் உச்சியில் ராஜாவே அந்த வெளிச்சமாக இருப்பார். அவருடைய பரிசுத்த வெளிச்சம் முழு நகரத்தையும் வெளிச்சமாக்கும். அல்லேலூயா! 1,500 miles high and 1,500 miles square with the paradises of God built all through that city. Streets, avenues. 1500 மைல்கள் உயரமாய்
1500 மைல்கள் சதுரமாய் தேவனுடைய பரதீசுகள் நகரம் முழுமையும் கட்டப்பட்டதாய் அமைந்திருந்தது. அங்கே வீதிகளும் இருபுறமும் மரங்களும் உள்ள சாலைகளும் அமைந்திருந்தன. Read your Revelation 21. See if it isn't right. See. அது சரியா என்பதை உங்களுடைய வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். They need no light there, for the Lamb is the light. அங்கே அவர்களுக்கு வெளிச்சம் தேவையில்லை, ஏனெனில் ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமாக இருக்கிறார். And on the throne can be seen setting 1500 miles. 1500 மைல்கள் கொண்ட நகரத்தில் உள்ள சிங்காசனம் காணக்கூடியதாய் அமைந்திருக்கும். It don't just run right straight up like this. It slants off like the pyramid. ஆனால் இது இந்த விதமாக நேராக இருக்காது, அது சற்று சாய்வாக கூர்நுனி கோபுரம் போல் இருக்கும். If it be half of the distance, then that'd be about run up like this. You see, from one city to the other. Now, if you notice, from one side of the city to the other. அது பாதி தூரம் இந்த விதமாக இருக்குமானால் அதன் பின் அடுத்த பாதி கிட்டத்தட்ட இந்த விதமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு பட்டணத்தில் இருந்து மற்றொரு பட்டணம் வரையும். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால் ஒரு பட்டணத்தின் பக்கம் துவங்கி மறுபக்கம் வரையும் இருக்கும். I could drop a little something here if you want me to. நீங்கள் எனக்கு செவி கொடுப்பீர்களேயானால் என்னால் இங்கே ஒரு சிறு காரியத்தை குறிப்பிட முடியும். Did you notice the little group here? இங்குள்ள சிறு குழுவை நீங்கள் கவனித்தீர்களா? It's just about that part of circumference it covers. அது கிட்டத்தட்ட 1500 மைல்கள் என்ற அந்த அளவு சுற்றளவு கொண்டதாக இருக்கிறது. Georgia, California to Saskatchewan. From Kansas to the rock-bound coast of Maine. That's what's gathered. ஜார்ஜியா, கலிபோர்னியா, சாக்ஸ்டன் கட்சிவான் வரையும், கான்சானிலிருந்து That's what's represented right here. From Kansas to the rock-bound coast of Maine. That's what's gathered. ஜார்ஜியா, கலிபோர்னியா, சாக்ஸ்டன் கட்சிவான் வரையும், கான்சானிலிருந்து கற்பாறை கடற்கரையான மெயின் வரையும் உள்ள இடத்திலிருந்து இங்கே ஒன்று கூடி இருக்கின்றன. That's what's represented right here. About 1500 miles square. அது சுமார் 1500 மைல்கள் சதுர அளவு கொண்ட இடத்தையே சுட்டிக்காட்டுகிறது. Oh, they come from the east and west. They come from the land afar. அவர்கள் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் தூர தேசத்திலிருந்து வருகிறார்கள். To feast with our king, to dine. நம்முடைய ராஜாவோடு விருந்துண்டவே வருகிறார்கள். Hold on. Man shall not live by bread alone, but bread, word. எதனை உட்கொள்ள? மனுஷர் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அப்பத்தினால் அல்ல, வார்த்தையினால் பிழைப்பார். To dine as his guest. How blessed these pilgrims. அவருடைய விருந்தினராக உணவு உண்ணவே வருகிறார்கள். இந்த யாத்ரீகர்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். In the world, I say, I never seen people like them. இந்த உலகத்தில் நான் கூற வேண்டுமானால் அவர்களை போன்ற ஜனங்களை நான் ஒருபோதும் பார்த்ததே இல்லை. Oh, beholding his hallowed face, aglow with light divine. தெய்வீகமான ஒளி பிரகாசிக்கும் அவருடைய பரிசுத்தமான முகத்தை தரிசிக்கிறார்கள். Blessed partakers of his grace, as gems in his crown shall shine. அவருடைய கிருபையில் பங்கேற்பவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டோர் அவருடைய கிரீடத்தின் ஒளி வீசும் கற்களாய் இருப்பர். Oh, Jesus is coming soon. Our troubles will then be over. Oh, what if our Lord this moment should come? இயேசு சீக்கிரம் வருகிறார். நம்முடைய தொல்லைகள் அப்பொழுது தொலைந்து போம். நம்முடைய கர்த்தர் இந்த நொடிப்பொழுது வருவாரானால் எப்படி இருக்கும்? It won't be long. அதற்கு நீண்ட காலம் இல்லை. Everything's perfectly geographically. Sodom, the messengers, everything's sitting just exactly right. ஒவ்வொரு காரியமும் பரிபூரணமாக இருக்கிறது. பூகோள அமைப்பின்படியும் சோதோம், தூதர்கள் மற்றும் ஒவ்வொரு காரியமும் சரியாக அமைந்துள்ளது. புரிகின்றதா? What does it mean? அதன் பொருள் என்ன? Just think, coming to this one little tabernacle, 1500 miles square, from the same dimension. 1500 மைல்கள் சதுர அளவு கொண்ட அதே அளவு தூரத்திலிருந்து இந்த சிறிய குடாரத்திற்கு வருகிறதை சற்று சிந்தித்து பாருங்கள். Why is it God so thought and cared so much about that little place of Palestine? See? Well, it's just a little spot. பாலஸ்தீனாவாகிய அந்த சிறிய இடத்தை குறித்து அது ஒரு சிறிய இடமாய் இருந்த போதிலும் தேவன் ஏன் அந்த அளவு சிந்தையும் அக்கறையும் கொண்டிருந்தார்? But right in there is where the temple is set. ஆனால் அங்கேதான் ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. That's where the New Jerusalem will break up right there. அங்கேதான் புதிய எருசலேம் இறங்கி வரும். Mount of Olives shall cleave part to the right and left, sure, when she pushes up from the beneath. ஒலிவ
ஒலிவ மலை வலதாகவும் இடதாகவும் பிளந்து கொள்ள நிச்சயமாகவே அவள் பூமியிலிருந்து துருத்திக் கொண்டு மேலே வருவாள். Not they say it's pushing apart like this is pushing up. இல்லை, அவர்களோ அது இந்த விதமாக பிளந்து மேலே வரும். And that day when he stands his holy feet upon the mountain. அந்நாளிலே அவருடைய பரிசுத்த பாதங்கள் மலையின் மேல் இருக்கையில் அது பிளந்து துருத்திக் கொண்டு மேலே வரும். Notice on his throne 1500 miles high. கவனியுங்கள், அவருடைய சிங்காசனம் 1500 மைல்கள் உயரத்தில் இருக்கும். Remember Satan tried to tempt him one time on top of a mountain. See? நினைவிருக்கட்டும், ஒரு சமயம் சாத்தான் அவரை ஒரு மலையுச்சியின் மேல் சோதிக்க முயற்சித்தான். பார்த்தீர்களா? The new city has 12 foundations as went through 12 patriarchs, 144 cubits being the breastplate of Aaron, 12 gates of pearl, 12 disciples' name. புதிய நகரம் 12 அஸ்திபாரங்களை உடையதாக இருக்கிறது. நாம் 12 கோத்திர பிதாக்களினூடாக சென்றது போலவே அது 144 முழமாய் இருக்கும். ஆரோனின் மார்பதக்கம் போல 12 முத்துக்களிலான வாசல்களில் 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. Jesus stand the headstone on the throne. When his saints has crowned him the King of Kings, the Lord of Lords. அவருடைய பரிசுத்தவான்கள் இயேசுவை ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக முடிசூட்டும் போது அவரே சிங்காசனத்தில் தலைக்கல்லாக அமைந்திருப்பார். And he's a headstone. அவரே தலைக்கல்லாக இருக்கிறார். I don't have my pocket book with me. நான் என்னுடைய சட்டைப்பையில் என்னோடு வைத்திருக்கும் சிறு புத்தகத்தை வைத்திருக்கவில்லை. But if you'll notice in your pocketbook, if you have a $1 bill, they have the seal of the United States, an eagle on one end, holding the spears, the coat of arms, as it were. ஆனால் நீங்கள் உங்களுடைய சட்டைப்பையில் $1 நோட்டை நீங்கள் வைத்திருந்தால் அதை கவனித்து பாருங்கள். அவர்கள் அதில் ஐக்கிய நாடுகளின் முத்திரையையும் ஒரு முனையில் ஒரு கடுகும் ஈட்டியும் ஆயுதங்களின் போர்வையும் உடையதாயும், and on the other end it's got the pyramid with an all-seeing eye on top of it. மறுமுனையில் கூர்நுனி கோபுரமும் அதன் உச்சியில் எல்லாவற்றையும் காணும் கண்ணும் வரையப்பட்டிருக்கிறது. See, they didn't know what they were doing. பாருங்கள், அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையே அவர்கள் அறியவில்லை. And on there it's wrote in Latin, and you'll find out it says, this is the great seal. This is the great seal. அங்கே அதன் மேல் லத்தீன் பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது, இதுவே மகத்தான முத்திரை என்று அது கூறுகிறதை நீங்கள் கண்டறியலாம். They didn't know what they were doing. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அவர்கள் அறியவில்லை. Neither did Caiaphas know he was prophesying. காய்பா தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தான் என்பதை அவன் ஒருபோதும் அறியாதிருந்தான். There's the great seal. Here it is. See, the city. அது மகத்தான முத்திரையா இருக்கிறது. பாருங்கள், இதோ இருக்கிறது அந்த நகரம். It's not just a flat cube like this, see, but it leans up so it can be seen. Yes. அது இந்த விதமான வெறுமன ஒரு தட்டையான வடிவம் கொண்டதல்ல. பாருங்கள், ஆனால் அது காணக்கூடிய விதத்தில் சாய்வாக அமைந்திருக்கிறது. And upon this holy mountain of the Lord shall descend upon top of his mountain. Here he is. இந்த கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தின் மேல் கர்த்தர் தம்முடைய பர்வதத்தின் உச்சியில் இறங்குவார். இதோ அவர் இருக்கிறார். That's the reason the capstone wasn't put on by Enoch. See? அந்த காரணத்தினால்தான் தலைக்கல்லானது ஏனோக்கினால் பொருத்தப்படவில்லை. புரிகின்றதா? That's the reason the capstone has to come now. அந்த காரணத்தினால்தான் தலைக்கல் இப்பொழுது வர வேண்டியதாக இருக்கிறது. And the mountain will be pushed up. And it'll be the mountain of the Lord. மலையானது துருத்திக் கொண்டு மேலே வரும். அது கர்த்தருடைய மலையாயிருக்கும். And in here will dwell the redeemed. இங்கே மீட்கப்பட்டவர்கள் வாசம் செய்வார்கள். These avenues and big freeways as it was. Praise the Lord. Parks. And the river of life will run right through it. இருபுறமும் மரங்களைக் கொண்ட விஸ்தாரமான சாலைகளும் நந்தவனங்களும் மற்றும் இவைகளை சுற்றி ஜீவநதியும் ஓடும். And every house will be made of transparent gold. ஒவ்வொரு வீடும் கண்ணாடி போன்ற பொன்னினால் உருவாக்கப்பட்டிருக்கும். And the streets will be made of gold. வீதிகள் பொன்னினால் உருவாக்கப்பட்டிருக்கும். And the trees of life will be there. And will bear 12 manners of fruit. ஜீவ விருட்சம் அங்கே இருக்கும். அது 12 விதமான கனிகளை கொடுக்கும். And the kings and the honored man of the earth shall bring their honor and glory into the gates. ராஜாக்களும் பூமியின் கனவான்களும் தங்களுடைய கனத்தையும் மகிமையையும் வாசலுக்குள் கொண்டு வருவார்கள்.
And the gate shall not be shut by night, because there is no night there. Glory to God. Glory. வாசல் இரவிலே அடைக்கப்படுவதில்லை, ஏனென்றால் அங்கே இரவு என்பதே கிடையாது. In that city where the Lamb is alive. In that city where there cometh no night. ஆட்டுக்குட்டியானவரே அந்த நகரத்தின் விளக்காயிருக்கிறார். அந்த நகரத்தில் இரவே வராது. Have a mansion over there that's free from toil and care. Oh, I'm going where that Lamb is alive. அங்கே எனக்கு ஒரு வீடு உண்டு, அது உழைப்பிலிருந்தும் கவலையிலிருந்து விடுதலையானதாயிருக்கும். ஓஹோ, ஆட்டுக்குட்டியானவர் விளக்காயிருக்கிற இடத்திற்கே நான் சென்று கொண்டிருக்கிறேன். Don't you see the towns, the cities, the houses, their dwellings are speaking of that right now. இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிற வாசஸ்தலங்கள், வீடுகள், நகரங்கள், பட்டணங்களை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ளாதிருக்கிறீர்களா? All these natural things are a shadow. இந்த இயற்கையான காரியங்கள் எல்லாம் நிழலாயிருக்கின்றன. Take a shadow at a distance like my pan. என்னுடைய கரத்தை போன்ற தூரத்தில் இருக்கும் ஒரு நிழலை எடுத்துக் கொள்ளுங்கள். Before there can be a positive or a negative, there has to be a positive. அது அங்கே ஒரு நிஜமாய் இல்லை, நிழலாய் இருப்பதற்கு முன்னே அங்கே அது ஒரு நிஜமான காரியமாய் இருக்க வேண்டும். And you see that shadow look like I got a dozen fingers. அந்த நிழலில் எனக்கு 12 விரல்கள் இருப்பது போன்று காணப்படுவதை நீங்கள் காணலாம். But then when you go to get it close together, it focuses down to one. And then the shadow fades into the hand. ஆனால் அதன் பின்னர் நீங்கள் அதனிடம் நெருக்கமாக வந்து கொண்டிருக்கும் போது நிழலானது கையினுள் மறைந்த தத்ரூபமான ஒரே காரியத்தை தான் காண முடியும். That's a lot of time people think it's 3 or 4 God.